வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிடச் செய்திகளுக்காக நான் திலகவதி. மணிப்பூரில் இன்று 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பறவை காய்ச்சல் எதிரொலியால் கேரள எல்லைகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு பணிகள், பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கில் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் வலுவடைந்து வருகிறது மாணவர்களின் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் என உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை பேச்சு குறித்து காங்கிரஸ் புகார் அளித்திருந்த நிலையில் பாஜகவிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதேபோல காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை பேச்சு குறித்து பாஜக அளித்த புகாருக்கு காங்கிரஸ் கட்சியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. நேற்றைய தேதிக்குள் பதிலளிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இரு கட்சிகளும் கூடுதல் அவகாசம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளன. மேலும் 1 வார கால அவகாசம் தேவை என பாஜகவும், 2 வாரங்கள் அவகாசம் தேவை என காங்கிரஸ் கட்சியும் கடிதம் எழுதியிருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுவாக பரப்புரையில் தேர்தல் விதிகளை மீறி பேசுபவர்களுக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும். ஆனால் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கட்சியின் தேசிய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரின் 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு மணிப்பூர் உட்பட 13 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது மணிப்பூரின் வாக்குச்சாவடிகளில் வன்முறை வெடித்தது. இதன் காரணமாக உக்ருல், சிங்காய், கரோங் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 6 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. அதன் காரணமாக அந்த வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது. பலத்த பாதுகாப்புடன் இன்று வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினரும் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100 விழுக்காடு எண்ண கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாடு முழுவதும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் ஒப்புகைச் சீட்டுகளை 100 விழுக்காடு எண்ண உத்தரவிடக் கோரி பாக்யராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மனுவில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 216 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருந்தது என்றும், 126 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட குறைந்த வாக்குகள் எண்ணப்பட்டன என்றும் சுட்டிக்காட்டினார். தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்ய ஒப்புகைச் சீட்டுகளை 100 விழுக்காடு எண்ண உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா போர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு இதே விவகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக கேரளாவிலிருந்து கறிக்கோழிகள் உள்ளிட்டவற்றை தேனி மாவட்டத்திற்குள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலியாக அம்மாநிலத்திலிருந்து கறிக்கோழிகள், முட்டைகள், வாத்துகள் உள்ளிட்டவற்றை தேனி மாவட்டத்திற்குள் எடுத்து வர அம்மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இதனையொட்டி அம்மாநில எல்லையில் உள்ள தேனி மாவட்ட சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தடையை மீறி கொண்டுவரப்படும் கோழிகள், முட்டைகள் உள்ளிட்டவை திருப்பி அனுப்பப்படுகின்றன. இதனிடையே பறவை காய்ச்சல் குறித்து யாரும் பீதியடைய தேவையில்லை என்றும், நன்கு சமைத்த கோழிகள் மற்றும் முட்டைகளை மக்கள் தைரியமாக உண்ணலாம் எனவும் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை பறவை காய்ச்சல் கண்டறியப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இதுவரைக்கும் பறவைகளுக்கும் பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ல ஏதாவது சஸ்பெக்டட் கேஸ் வருதான்ற மானிட்டர் பண்ணிருக்கோம். அதுவும் அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகல. இது மெயினா இதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான். ஸோ ஹியூமன் பீயிங்லேருந்து அந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் வழியாக வரலாம், இல்லை அவங்களோட சலைவா, இல்லை அவங்க யூஸ் பண்ண டிஷ்யூ, ஹேண்ட் கர்ச்சிப்ஸு, இல்லை அவங்களோட யூரின், இதுலேருந்து எல்லாத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கிறதால டோட்டலாக ஐசோலேஷன். இதுவும் ஒரு நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். ஸோ இது பொட்டன்சி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இருக்குன்றதால உடனுக்குடன் கண்டறியணும். அவங்களை ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். அறிகுறிகள் மற்ற யூஷுவல் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். ஃபீவர், காஃபு, கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கும். சிவியர் ஃபார்மில் தான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமோ இல்லை நிமோனியாவோ வரும்.
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆதாரமின்றி அமலாக்கத்துறை தன்னை கைது செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அமலாக்கத்துறைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தனது வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ஏன் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அபிஷேக் மனு சிங்வி கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் கைது நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாத நிலையில் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் கெஜ்ரிவால் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து இன்றைய தினத்திற்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசமைப்பு சட்டம் 370வது பிரிவை ரத்து செய்த முடிவு செல்லும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் தனி யூனியன்களாக பிரிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 23 வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்கின் விசாரணை கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை 16 நாட்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் BR கவாய், சூரியகாந்த், சஞ்சீவ் கண்ணா, சஞ்சீவ் கிஷன் கவுல் ஆகியோர் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசமைப்பின் 370வது பிரிவு ஒரு தற்காலிக நடவடிக்கை என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அதை ரத்து செய்தது செல்லும் என தீர்ப்பை வழங்கினார். இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை மே 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. காசாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் முதலில் போராட்டத்தை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கலிபோர்னியாவில் நடைபெற்ற போராட்டத்தில் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் புகுந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருவரும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பினர். மோதல் காரணமாக பதற்றம் நிலவியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எளிதில் வீழ்த்தியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க முதல் விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்தை சந்தித்த அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக குல்தீப் யாதவ் 35 ரன்களும் பண்ட் 27 ரன்களும் எடுத்தனர். KKR சார்பில் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளும் வைபவ் அர்ஷத் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். 154 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொடக்க முதல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 16.3 ஓவர்களில் இலக்கை எட்டிய KKR 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடக்க வீரர் சால்ட் 68 ரன்களும் கேப்டன் ஸ்ரேயாஸ் 33 ரன்களும் சேர்த்தனர். IPL தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எதிர்கொள்கிறது. சென்னைக்கு எதிராக தொடர்ச்சியாக 2 வெற்றியை பெற்றுள்ள லக்னோ அதே உற்சாகத்துடன் மும்பையை இன்று எதிர்கொள்கிறது. மேலும் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் முழு உடற்தகுதி பெற்றுள்ளதால் இன்றைய போட்டியில் அவர் களமிறங்குவார் என்பது லக்னோ அணிக்கு கூடுதல் பலம். மும்பை இந்தியன்ஸ் சமீப போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. அதேபோல் லக்னோ அணியிடமும் தனது முழு பலத்துடன் விளையாடும் என கருதலாம். இதுவரை 4 முறை இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதியதில் 3இல் லக்னோவும் 1இல் மும்பை இந்தியன்ஸ் அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த போட்டி லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் இளையராஜாவை சீண்டியபடி பேசிய வைரமுத்துவை கண்டித்து கங்கை அமரன் வீடியோ வெளியிட்டுள்ளார். திரைப்பட இசை வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய கவிஞர் வைரமுத்து, இசையும் பாடல் வரிகளும் இணைந்தால் நல்ல பாடல் உருவாகும் என்றார். சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழும் சந்தர்ப்பங்கள் உண்டு என கூறிய அவர், இதை புரிந்து கொண்டவர் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என பேசியிருந்தார். இந்நிலையில் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் இளையராஜாவை வைரமுத்து அவமதித்துள்ளதாக கூறி அவரை கடுமையாக சாடியுள்ளார். வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்த சேரவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும்.
வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனானி கும்பிடணும். இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளிதான் என அறிவித்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று அறிவிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பேராசிரியையான நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக வழிநடத்த முயன்ற வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விசாரித்தது. வழக்கின் 2 மற்றும் 3வது எதிரிகளான கருப்பசாமி மற்றும் முருகன் இருவரையும் விடுதலை செய்த நீதிமன்றம் முதல் எதிரியான நிர்மலா தேவியை குற்றவாளி என உறுதி செய்தது. அவருக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தண்டனை குறைப்பு கேட்கலாம் என கூறப்படுகிறது. இதுல கல்லூரி மாணவிகள் மிக மிக ஆழமாக என்ன நடந்ததோ, என்ன இந்த வழக்கில் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 2-3 எதிரிகளை பற்றியே தெரியாது. இந்த 2-3 எதிரிகளுக்காகத்தான் 1வது முதல் குற்றவாளி இந்த செய்கைகளை செய்தார் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே இருப்பவர்களுக்காக இந்த வேலையை செய்வதாக 1வது குற்றவாளி சொன்னதாக சாட்சிகளிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலி வீடியோக்களையும் தவறான தகவல்களையும் பரப்பி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் பாகல்கோட் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் பேசினார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசும்போதுதான் போலி வீடியோக்கள் பரப்பப்படுவதாகவும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதுபோன்ற போலி வீடியோக்களை பார்ப்பவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். கர்நாடகாவை காங்கிரஸ் ஆட்சி தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கூட அளிக்க முடியாத அளவுக்கு சில மாதங்களில் நிலைமை மோசமாகும் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கியை மனதில் கொண்டு மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் அதை தங்கள் கட்சி அனுமதிக்காது என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார். பட்டியலினத்தவர்களும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதால் சிறுபான்மை மதத்தவரின் வாக்குகளை கவர காங்கிரஸ் முற்பட்டுள்ளதாக மோடி பேசினார். எதிர்க்கட்சிகள் என்ன செய்கிறது, எங்கே போகிறது என அறிந்து வைத்திருக்கும் பிரதமருக்கு பல பெண்களை வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய கூட்டணி வேட்பாளர் எங்கு சென்றார் என்பது தெரியாது என பிரியங்கா காந்தி விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் சேடன் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு பிரதமர் வாக்கு கேட்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியின் அசைவுகள் அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பிரதமருக்கு இவ்வளவு பெரிய குற்றவாளி நாட்டை விட்டு ஓடியது மட்டும் தெரியாது என சாடினார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பினார். பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது சிந்திக்க வேண்டிய விஷயம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டெஸ்லா கார் நிறுவனத்தின் அதிபர் எலான் மஸ்க் இந்தியாவுக்கு வருவதற்கு நாள் குறித்திருந்ததாகவும் இந்தியாவில் கார் தயாரிக்கும் பெரிய தொழிற்சாலையை அமைக்கும் முடிவை எலான் மஸ்க் அறிவிப்பார் என அரசு எதிர்பார்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சீனாவுக்கு சென்ற மஸ்க் அந்நாட்டின் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சீனாவில் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை டெஸ்லா நிறுவனம் அமைக்கும் என நம்பப்படுவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு எலான் மஸ்க் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது எதை காட்டுகிறது என கேள்வி எழுப்பிய ப. சிதம்பரம், இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா என்று கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து சித்தரிக்கப்பட்ட வீடியோ வெளியிட்டது தொடர்பாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா SC ST மற்றும் OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என பேசியதாக சமூக வலைதளங்களில் பரவின. தெலங்கானா மாநிலத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அமித்ஷா இவ்வாறு பேசியதாக தெலங்கானா மாநில காங்கிரஸ் கமிட்டியின் அதிகாரப்பூர்வ X வலைதள பக்கத்தில் இந்த காட்சி வெளியானது. ஆனால் அது சித்தரிக்கப்பட்ட காட்சி என எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. முதல் தகவல் அறிக்கையை ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்த நிலையில் தெலங்கானா மாநில முதலமைச்சரும் அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என பேசியதாக சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பரவியது. இதனை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்பட பல காங்கிரஸ் தலைவர்கள் பகிர்ந்தனர். இது தொடர்பாக டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் வரும் 1ஆம் தேதிக்குள் டெல்லி காவல்துறை முன் ஆஜராகி விளக்கம் அளிக்க ரேவந்த் ரெட்டிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் போலி வீடியோ விவகாரம் தொடர்பாக ரித்தோம் சிங் என்பவரை அசாம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் கரோலினாவில் இளைஞர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறையினர் காயமடைந்தனர். சார்லோட்டின் நகரில் துப்பாக்கிச் சுடும் சப்தம் கேட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் ஒரு சில காவலர்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவியதால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய இளைஞரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் முழு தகவலை வெளியிடவில்லை. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆலோசனைக் கூட்டம் அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவலின்படி ரோஹித் சர்மா தலைமையில் ஜெய்ஸ்வால், கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, சிராஜ், சஞ்சு சாம்சன், கலீல் அகமது, ரவி பிஷ்னோய், அர்ஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாற்று வீரர்கள் பட்டியலில் கில், ரியான் பராக், சிவம் துபே ஆகியோரது பெயர்கள் உள்ளதாக தெரிகிறது. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பழுது இல்லாமல் இயங்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலிருந்து குறைந்தபட்சம் 500 மீட்டர் சுற்றளவில் ட்ரோன் பறக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ராங் ரூமிலும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எந்த பழுதும் இல்லாமல் முழுமையாக இயங்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் அதுவரை அந்த சிசிடிவிகள் இயங்க வேண்டும். அதற்கான ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் தடை அறிவிப்பிலிருந்து தங்களை நீக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கோரியுள்ளது. சொந்த வாகனங்களில் ஊடகம், காவல்துறை, நீதித்துறை, வழக்கறிஞர்கள் என ஸ்டிக்கர் ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டத்தின் 198வது பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருந்தது. இதில் தங்களை நீக்குமாறு வழக்கறிஞர்கள் சங்கம் கோரியுள்ளது. சரியான அறிவிப்பை திருத்தி வெளியிடுமாறும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் பார்க்கிங்காக தான் நாங்கள் அந்த ஸ்டிக்கர் நாங்கள் ஒட்டுறோம். வேறு எதுக்காக நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டலை. அதே போல் இந்த ஸ்டிக்கர் கொடுத்தது தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில். அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி கொடுத்த ஸ்டிக்கரை நாங்கள் சட்டப்படி நாங்கள் ஒட்டலாம். நேற்றைய தினம் காவல்துறை சொல்லியிருக்கு, நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆக்ஷன் எடுத்தாலும் அது சட்டப்படி செல்லாது. நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடருவோம். பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதனை ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என கூறியுள்ளது. பாதாள சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் பணிக்கு மனிதர்களை பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்தும் நடைமுறையை ஒழிக்க 2013ஆம் ஆண்டில் அதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். பல உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்தும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இதனை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்கச் செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். பாதாள சாக்கடைகளில் இறங்கி பாதிப்பை சந்திப்போருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவுகளை தமிழக அரசு நிச்சயமாக பின்பற்றும் என நம்புவதாக கூறி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
எழில் கொஞ்சம் காஷ்மீரில் வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு என இயற்கை பேரிடர்களால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மெஹர், காங்கரு, கித்வாரி, பதர் உள்ளிட்ட பல இடங்களில் நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதனால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளோடு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கிஸ்த்வார் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்ததில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வீடுகள், மாட்டுக் கொட்டகைகள், தனியார் பள்ளி கட்டடங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. பொதுமக்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு கிஸ்த்வார் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று குப்வாரா மாவட்டத்திலும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இதனிடையே இயற்கை பேரிடர் காரணமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கறிஞர் ஆனந்த் ஜோன்தேல் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரை செய்யும் போது மத ரீதியில் வாக்கு சேகரித்ததாகவும் இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக பிரதமர் மோடி அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். தவறான புரிதல் அடிப்படையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே இவ்விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு தாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கை நீதிபதி சச்சின் தத்தா தள்ளுபடி செய்தார். பிரதமரின் பேச்சு தேர்தல் நடத்தை விதிமீறல் என மனுதாரரே முன்முடிவு எடுத்து வழக்கு தொடுத்துள்ளதாகவும் இதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து அதற்கு தீர்வு இன்னும் வழங்கப்படாத நிலையில் நீதிமன்றத்திலும் மனுதாரர் அணுகியுள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் தொகுதியில் கலவரம் நடந்த 146வது வாக்குச்சாவடியில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மறு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வெறும் 55 வாக்குகள் மட்டுமே பதிவானது. கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 26ஆம் தேதி மாண்டியா, மைசூர், சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட 14 தொகுதிகளில் நடைபெற்றது. இதில் சாம்ராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட இண்டிகனத்தா, தேகனே, மாந்தரே, துளசிகிரே, படசலநத்தா ஆகிய 5 கிராம மக்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததால் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தனர். வாக்குப்பதிவு அன்று 5 கிராம வாக்காளர்கள் வாக்களிக்க இண்டிகனத்தா கிராமத்தில் 146 எண் கொண்ட வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான கிராம மக்கள் வாக்களிக்க வராத நிலையில் படசலநத்தா கிராமத்தைச் சேர்ந்த 2 வாக்குப்பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கினர். இதைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் இன்று மறு வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டது. 5 கிராமங்களில் மொத்தம் 528 வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் மாலை 6 மணி நிலவரப்படி வெறும் 55 வாக்குகளே பதிவாகின. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் தொகுதி பாஜக எம்பி ஸ்ரீனிவாச பிரசாத் காலமானார். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலன் இன்றி பெங்களூருவில் காலமானார். 76 வயதான ஸ்ரீனிவாச பிரசாத் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார். 1976ஆம் ஆண்டு ஜனதா கட்சியில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் சித்தராமையா அமைச்சரவையில் மாநில அமைச்சராகவும், வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார். சாம்ராஜ் நகர் தொகுதியிலிருந்து 6 முறை வெற்றி பெற்றவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. ஸ்ரீனிவாச பிரசாத் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளனர். பதஞ்சலி பொருட்களின் உரிமங்களை உத்தராகண்ட் அரசு ரத்து செய்திருக்கிறது. பதஞ்சலி நிறுவன வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அந்நிறுவனம் மன்னிப்பு கோரியது. பாபா ராம்தேவும் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் உத்தராகண்ட் அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு வழங்கிய 14 உரிமங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதஞ்சலி நிறுவனம் ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை தயாரிப்புகள் என்ற பெயரில் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வந்தது. இந்த நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. கனடா பிரதமர் பங்கேற்ற பொது நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது குறித்து இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
கனடா நாட்டின் டொரண்டோ மாகாணத்தில் உள்ள ஒட்டாரியோ பகுதியில் சீக்கிய மற்றும் குருத்வாரா கவுன்சில் பாரம்பரிய கல்சா தின விழாவுக்காக ஏற்பாடு செய்தது. அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்த சீக்கியர்கள் அவருக்கும் தலைப்பாகை அணிவித்தனர். அப்போது காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை சிலர் எழுப்பினர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அந்நாட்டு துணை தூதரை நேரில் அழைத்து கண்டனத்தை பதிவு செய்தது. ட்ரூடோ பேசிய கூட்டத்தில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது கவலையளிப்பதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை, பிரிவினைவாதம், தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கனடா மீண்டும் இடமளித்துள்ளதை காட்டுவதாகவும் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கை இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாரின் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பிருப்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த செப்டம்பர் மாதம் பேசியதை தொடர்ந்து இருநாடு உறவுகள் பாதிக்கப்பட்டன. Agents of the government of India were involved in the killing of a Canadian on Canadian soil. இத்தாலியின் பிரிக்ஷன் ஒளி திருவிழா மிகச் சிறப்பாக தொடங்கியுள்ளது. இத்தாலியின் பிரிக்ஷன் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் ஒளி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டு பனிமலைகள் உருகுவதை மையமாக கொண்டு ஒளி திருவிழா நடத்தப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இத்திருவிழா மே 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அமெரிக்கா, ஜெர்மனி உட்பட 17 நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று ஒளி திருவிழாவை நடத்தி வருகின்றனர். புவி வெப்பமடைவதால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பனிமலைகள் உருகி வருகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்வதோடு பல்வேறு நகரங்கள் அழியும் ஆபத்து உள்ளது என அறிவியலாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒளி திருவிழா இந்த ஆண்டும் நடைபெறுகிறது. நடிகர் சங்க கட்டட பணிக்கு 1 கோடி ரூபாய் நிதியாக நெப்போலியன் வழங்கியுள்ளார். நடிகர் சங்க கட்டட பணி 2வது முறையாக பூஜை நடந்து மும்முரமாக நடந்து வருகிறது. இதனையொட்டி நடிகர் சங்க கட்டட பணிக்காக நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் நிதி உதவி வழங்கினர். இதன் தொடர்ச்சியாக நடிகர் நெப்போலியன் 1 கோடி ரூபாய் நிதியை நடிகர் சங்க கட்டட வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார். இதற்காக அவருக்கு நடிகர் சங்கம் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறது. நடிகர் சங்கத்தின் மூத்த உறுப்பினரான நெப்போலியன் 2000ஆவது ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை அச்சங்கத்தின் உப தலைவராக பொறுப்பேற்று செயலாற்றியவர். சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 2 நபர்களை ராஜஸ்தானில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆவடி அடுத்த முத்தாபுதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது நகைக்கடைக்கு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வந்த 4 பேர் பிரகாஷிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய அசோக், சுரேஷ் ஆகியோரை ராஜஸ்தானில் கைது செய்தனர். கைதான இருவரிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சேட்டன் ராம், தினேஷ்குமார் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை மனு மீதான விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருந்த அமலாக்கத்துறை பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது. செந்தில் பாலாஜி 320 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் தனிநபர் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் நிறுவன தொடர்புடைய மோசடியாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தவே அமலாக்கத்துறை பதில் மனுவை மிக தாமதமாக தாக்கல் செய்ததாக செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததற்காக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி பிணை கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்படவில்லை என குடிநீர் மாதிரியை பரிசோதனை செய்ததில் உறுதியாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவண்டான் தெருவில் உள்ள குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது.
அதேபோல கந்தர்வக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரால் குடிநீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு திருச்சியில் உள்ள மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பரிசோதனை முடிவில் குடிநீரில் நோய்க்கிருமி தொற்று ஏதும் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. குடிநீரை சோதனை செய்ததில் ஈகோலி என்ற பாக்டீரியா இல்லாததால் அந்த நீரில் எந்த கழிவுகளும் கலக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும், குடிநீர் தொட்டியை நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாததால் பாசி படர்ந்ததை சிலர் தவறாக கூறிவிட்டதாகவும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரபல உணவகத்தில் தக்காளி சாஸில் புழுக்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அங்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகே அமைந்துள்ள பிரபல தனியார் உணவகத்தில் வழங்கப்பட்ட தக்காளி சாஸில் புழுக்கள் இருந்ததாக திரைப்பட நடிகர் விஜய் விஸ்வா வீடியோ வெளியிட்டு குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்நிலையில் அந்த உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து சாஸ், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆய்வுக்கு அனுப்பப்படும் என்றும் ஆய்வு முடிவுகளை பொறுத்து உணவகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆருத்ரா மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவள்ளூர் கிளை இயக்குநர் சசிகுமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு எதிரான 2438 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதுவரை 23 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் 25வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஆருத்ரா நிறுவனத்தின் திருவள்ளூர் கிளை இயக்குநர் சசிகுமார் பிணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி குற்றம் சாட்டுவது போல் தான் நிறுவனத்தின் திருவள்ளூர் கிளை இயக்குநர் இல்லை எனவும் அலுவலக ஊழியராக மட்டுமே பணியாற்றியதாகவும் கூறினார். மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சிபிசிஐடி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சிபிசிஐடி தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சசிகுமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட சத்திரப்பட்டியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஆட்டுக்கொல்லி நோய் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜீவனா இம்முகாமை தொடக்கி வைத்தார். இதில் மோர்பிலி வைரஸ் தொற்றால் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் இறப்பை தடுக்கும் நோக்கில் ஆடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஆடுகளுக்கு பிரத்யேகமாக பார்கோடுடன் கூடிய காது வில்லைகள் அணிவிக்கப்பட்டன. ஆடு வளர்ப்போர் 4 மாத வயதுக்கு குறைவாக உள்ள ஆட்டுக்குட்டிகள் மற்றும் சினையாக உள்ள ஆடுகள் தவிர அனைத்து ஆடுகளுக்கும் ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று ஆட்சியர் சஜீவனா தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைதான பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அகோரம் ஏற்கனவே ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் அகோரத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் யானைக்காக புதிதாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் கோயில் யானை ராமலட்சுமி குதூகலமாக குளித்தது. கோவிலின் வடக்கு கோபுரம் அருகே உள்ள நந்தவனத்தில் ராமலட்சுமி யானைக்காக 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த ஆண்டு புதிதாக நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. இதில் நவீன வசதிகளோடு யானை குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தவித்த யானை நீச்சல் குளத்தில் நீராட இறக்கிவிடப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேல் ஆனந்தமாக ஆட்டம் போட்டு ராமலட்சுமி யானை குளித்து மகிழ்ந்தது. கென்யாவின் மத்திய பகுதியில் உள்ள அணை ஒன்று உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததில் 45 பேர் உயிரிழந்தனர். கென்யாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்நிலைகள் நிரம்பி வந்தன. இந்நிலையில் மாய்மஹிவ் பகுதியிலிருந்து அணை உடைந்து வெள்ளம் பாய்ந்ததில் பல வீடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதுவரை 45 உடல்களை கண்டெடுத்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் 17 பேர் சிறார் என தெரியவந்துள்ளதாகவும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர்.
தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கென்யாவில் மட்டும் இதுவரை 140 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள எதிர்பாரா சூழல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கென்யா மட்டுமல்லாது தான்சானியா, புருண்டி உள்ளிட்ட நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மழை மற்றும் வெள்ளத்தின் பாதிப்புகளை சீர் செய்யும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் கென்யாவில் பள்ளிகள் திறப்பை ஒரு வார காலத்திற்கு அரசு தள்ளி வைத்துள்ளது. தொடர்வது புதிய விடியல். அண்மைச் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.